தயாரிப்பாளர் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடைபெற இருக்கின்ற 2013-2015 தேர்தலில் தலைவர் பொறுப்பிலிருந்து மற்ற பொறுப்புகள் நிற்பவர்களை அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை போட்டியில்லாமல் தேர்வு செய்யப்பட வேண்டிய ஒன்றுதான், அது எந்த சங்கமாக இருந்தாலும் கலை குடும்பத்தைச் சேர்ந்தவரை இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை உடையவன் நான். ஆனால் ஏதோ சில காரணத்திற்காக இங்கு நான் குறை கூற வரவில்லை. யார் எப்படி இருந்தாலும் சரி, கலைக்குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை பதிவு செய்வதற்காகத்தான் இங்கு வருகை தந்திருக்கிறேன் என்பதை நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கலைக்குடும்பத்தில் எல்லாரும் தேவைதான். அதே சமயத்தில் 2 ஆண்டு காலமாக தயாரிப்பாளர் சங்கம் செயல்பட்டதா இல்லையா என்பது பலருக்கும் தெரியும். அதை பற்றி நான் சொல்ல இங்கே தேவையில்லை. யாரையும் குறை கூற வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம் என்று இருந்தாலும், ஒரு சங்கம் என்பது செயல்பட வேண்டும், செயல்படுவது சங்கமாக இருக்க வேண்டும். அது தயாரிப்பாளர் சங்கமாக இருந்தாலும் சரி, நடிகர் சங்கமாக இருந்தாலும் சரி, அது பெப்சி அமைப்பாக இருந்தாலும் சரி, எந்த யூனியனாக இருந்தாலும் சரி, எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, அவர்களை சார்ந்த உறுப்பினர்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது அதை எடுத்துரைத்து அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்வு காணுகின்ற வகையிலே செயல்பாடு இருக்க வேண்டும். ஆக அது ஏதோ சில காரணங்களுக்காக 2 ஆண்டு காலமாக சரிவரை இயங்காமல் இருந்த காரணத்தினால்தான் பல பிரச்சனைகள் உருவாகி பிறகு அது வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்று பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. அது எதுவாக இருந்தாலும் இங்கு கூடியிருக்கின்ற இந்த கூட்டம் வருங்காலத்தில் தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் எப்படி இருக்க வேண்டும், கலை குடும்பம் எப்படி பயணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிறந்த ஒரு தலைமை வேண்டும். அது சிறந்த ஒரு தலைமை இருக்கும்போது தான் பிரச்சனைகளுக்கு சிறப்பான முறையிலே தீர்வு காணப்படும் என்ற அடிப்படையில் கூட்டப்பட்ட கூட்டத்திற்கு வருகை தந்து நான் பெருமைப்படுகின்றேன். இங்கே வந்திருக்கனால நான் மற்றவர்களுக்கு எதிரி அல்ல. மற்றவர்களுக்கு எதிராக பேசுபவர்களாம் எதிரி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. இவர்கள் எதற்காக கூடியிருக்கிறார் என்பதை மட்டும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். யார் எந்த பக்கம் நின்றாலும் சரி, இந்த ஒரு அமைப்பு வரவேற்பை நிகழ்த்திய அன்பு சகோதரர் அழகப்பன் அவர்கள் பேசுகையில், நாம் தான் முதல் போடுகின்ற முதலாளிகள் நாங்கள் தான், இங்குதான் பல கூட்டங்கள் நடைபெற்றது என்று சொன்னார்கள். இதை வைத்து நாளை வேறு மாதிரியாக கூட சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர் சொன்னதுக்கு பதிலை சொல்லிவிட்டு, யார் இல்லை இதில் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாதான் நம்ம யார் முதன்மை, யார் 2வது, யார் 3வதுன்றதை பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த காஃபி போல் நம்ம இருக்கணும். காஃபி போல் இருக்கணும். என்ன காஃபிக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஃபியில் பால் அதிகமாகிடுச்சுன்னா, பால் நினச்சிச்சின்னா நான் தான் ரொம்ப முக்கியமான இந்த காஃபி போடுறதில்ல அப்படின்னு ஓவராக பால் வந்துடுச்சுன்னா அது காஃபி ஆகாது, அது பாலாகிடும். டிகாஷன் நான் தான் காஃபிக்கே முக்கியம் நினச்சி டிகாஷன் அதிகமாகிடுச்சுன்னா அந்த காஃபி கசக்கும், தூக்கி கொட்டிடுவோம். சர்க்கரை நான் இல்லாமல் ஒரு காஃபியா அப்படின்னு நினச்சி சர்க்கரை அதிகமாகிடுச்சுன்னா அது பாயாசமாக மாறிடும். ஸோ காஃபியாக இருக்காது. ஸோ பால், சர்க்கரை, டிகாஷன் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக இருந்தால் தான் அது காஃபினே பேர். ஆகவே இந்த கலை குடும்பம் என்பது ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒரு காஃபி போல் இருக்கிறது தான் ஒற்றுமை. நல்ல காஃபி சாப்பிட்ணும்னா காஃபி சிறப்பான முறையில் அனைவரும் ஒத்துப்போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது தான் நல்ல முடிவுகள் எடுக்கப்படும். கலை குடும்பம் பயணிச்சுட்டே இருக்கும். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் க்ரோயிங். சாதாரண விஷயம் கிடையாது, எங்கேயோ போயிட்டுருக்கும். டெக்னாலஜிகள் டெவலப்மெண்ட் வந்துருச்சு. இன்றைக்கி கேமராஸ், வித்தியாசமான கேமரா வருது, பல கேமராக்கள் கொண்டு பல நுணுக்கங்கள் வந்துருச்சு. ஆக நம்ம இங்கேயே ஒரு கிணத்து தவளை போல் வாழ்ந்துட்டு இருக்காமல் பறந்து விரிந்து செயல்பட வேண்டும் என்றால் பல ரீதியிலே பல யுக்திகளை பயன்படுத்துகின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த யுக்திகளை பயன்படுத்தணும்னா பல பேர் ஒன்று சேர்ந்து ஒன்றா இருந்து நடத்த வேண்டிய சங்கத்தில் முதலில் தேர்தல் நடப்பதே அவசியமில்லை நினைக்கிறேன். அது ஒற்றுமை இல்லை, தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம். ஏன்னா அதுதான் ஜனநாயகம், அதுதான் டெமோக்ரஸி. அந்த டெமோக்ரஸின்ற போது ஜனநாயக ரீதியில் 2 அணிகள் போட்டி போடுகின்ற என்னை பொறுத்தவரை கேஆர் அவர்கள் பல ஆண்டுகளாக எனக்கு தெரியும். பல ஆண்டுகளாக தெரியும் அப்படின்னா அவருடைய ஆஃபீஸுக்கு வெளியே நான் நின்று இருக்கேன். கன்செப்ட் நேரன்ற படம் தயாரிக்க போகும்போது அவர் கூட இருந்து உதவி பண்ணி அந்த படம் தயாரிக்க உதவி பண்ணியிருக்காங்க. எல்லா நுணுக்கமும் தெரிந்தவர். ரைட் ஃப்ரம் இஸ் லேர்ன்ட் சினிமா தெரியாத ஒருவரல்ல சினிமா உலகத்திலே வந்திருப்பவர். யாரை பொறுத்த எக்ஸ்பீரியன்ஸ் சினிமா மேன். இண்டஸ்ட்ரியை பற்றி அது டிஸ்ட்ரிபியூஷனாக சரி, எக்ஸிபிட்டராக இருந்து, தயாரிப்பாளராக இருந்து, இயக்குனராக இருந்து, ஹி நோஸ் எடிட்டிங், ஹி நோஸ் எவ்ரிதிங் அபவுட் தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. எல்லா நுணுக்கங்களும் தெரிந்தவர் கேஆர். அப்புறம் சினிமாவை பற்றி தெரிஞ்சிருக்கார். அந்த சினிமாவுக்கு வர பிரச்சனைகள், எப்படி அணுகுமுறைகள், அவரை பார்த்தாலே தெரியும். ஒரு சாந்தமான ஒரு குணமுள்ள, சாந்தமாக தான் எல்லாத்தையும் பேசுவார். கேஆர் கோவம் நான் பார்த்ததில்லை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சாந்தமாக எதை டீல் பண்ணாலும் பொறுமையாக நிதானமாக பேசக்கூடியவர். ஆக அன்பு அண்ணன் கேஆர் அவர்களை தலைவர் பொறுப்புக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமைப்படுகின்றேன்.
துணைத் தலைவருக்காக போட்டியிடுகின்ற சிறந்த தயாரிப்பாளர். அவர் தயாரிப்பில் நடத்தியிருக்கின்றேன். ஒரு படத்தை எவ்வளோ வேகமாக எடுத்து முடிக்கணும், அது எப்படி கராராக இருக்கணும், நடிகர்கிட்ட எப்படி ஷார்ப்பாக இருக்கணும், கால் ஷீட்டில் கொடுத்தா ஒழுங்காக வந்து நடிக்கணும், அப்படிலாம் என்னை நல்லா ஒழுங்காக படப்பிடிப்பு வர வைத்திருக்கிறேன். அன்பு சகோதரர் திரு டி தியாகராஜன் அவர்களை துணைத் தலைவர் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். சிறப்பாக செய்வது செயலாளர் தான். எங்கள் நடிகர் சங்கத்தை பொறுத்தவரை அன்பு சகோதரர் அன்பு மைத்துனர் என் நண்பர் செயலாளராக பணியாற்றுவது ராதாரவி அவர்கள். அதாவது ஒரு தலைவருக்கு உறுதுணையாக இருப்பவர் செயலாளர்கள். அந்த செயலாளர்கள் செயல் சிறப்பாக இருக்க வேண்டும். தலைவருக்கு ஒரு அறிவுரை சொல்கின்ற அளவிலே செயல்படுவர்கள் செயலாளர்கள். ஆக ஒரு செயலாளர் தான் சில சமயத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்து தலைவரிடம் எடுத்து சொல்கின்ற ஒரு காலகட்டாயம் இருக்கும். அந்த கட்டாயத்துக்கு சிறப்பாக அந்த பதவிக்கு ஒரு மதிப்பு சேர்க்கின்ற வகையில் இந்த டீமில் பார்த்தீங்கன்னா அந்த கௌரவ செயலாளருக்காக அறிமுகப்படுத்துவதில் டி சிவா அவர்களை அறிமுகப்படுத்த நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இருக்கிறது கையிலே வேல் வைத்துக் கொண்டிருக்கின்ற ராஜாவாக வந்துகின்ற அன்பு சகோதரர் ஞானவேல்ராஜா அவர்களை கௌரவ செயலாளருக்கு அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இல்லாத பொருளையும் இருக்கின்ற அளவுக்கு உருவாக்கி தர வகையில் பொருளாளர் பதவியை வகிக்கப் போகின்ற திரு ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களை அறிமுகப்படுத்தி நான் பெருமை வைக்கிறேன். பல படங்கள் தயாரித்து கலை உலகத்தை கரைத்து கொடுத்திருக்கின்ற அன்பு சகோதரர் திரு ஏல் அழகப்பன் அவர்களை அறிமுகப்படுத்தல் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொன்னுரங்கம் அவர்களை அறிமுகப்படுத்தல் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அறிமுகப்படுத்த வேண்டாம் சொல்ல பொன்னுரங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சவர். அவர் ஒருத்தரே 500 ஓட்டு வாங்கி தரக்கூடிய சக்தி வாய்ந்தவர் அவர். என்னுடன் பல திரைப்படங்கள் நடித்து அதாவது மகளிருக்கும் நம்ம சம உரிமை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் திருமதி தேவயானி அவர்களை தேர்ந்தெடுத்ததாக உங்களை பெருமை மகிழ்ச்சி அடைகின்றேன். செயற்குழு உறுப்பினராக அவர்களை வருக வருக என்று வரவேற்பது மகிழ்ச்சி அடைகின்றேன். இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா அடுத்த செயற்குழு உறுப்பினராக போட்டியிட்டவர்களை அறிமுகப்படுத்த சந்தோஷமாக இருக்கேன்னா கமிலா நாஸ் அவர்கள் பல சோதனைகளை தாண்டி சோதனைகளாம் பார்த்தவர். அவர் தேர்தல் விதிமுறைகள் தேர்தல் எப்படி நடக்கும் என்பதை புரிந்து வைத்தவர். இங்கே வந்திருக்காங்க. அவங்களை அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். படம் சிறப்பாக வரணும்னா இவர் இல்லாட்டியும் முடியாது. திரு எடிட்டர் மோகன் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். திரு வல்லக்கோட்டை டி ராஜா அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ராஜன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்திருக்கார். என்னை வைத்து பல வெற்றி படங்களை தந்த என் அருமை சகோதரர் திரு கே பாலு அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவரையும் முதலிலேயே வருக வருக என்று வரவேற்று மேடையில் அமர வைத்த திரு சித்ரா லக்ஷ்மணன் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னை வைத்து படங்கள் தயாரித்த என் அன்பு சகோதரர் திரு எஸ் துர்ராஜ் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு சகோதரர் எச் முரளி அவர்களை அன்பு சகோதரர் பி மதன் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அணி வெற்றி பெற அனைவரின் பங்கு முக்கியம். ஏதோ இந்த அறிமுக கூட்டத்துக்கு வந்த பிறகு இதோடு இல்லாமல் இன்று முதல் ஒவ்வொருவரும் எத்தனை வாக்குகள் நீங்கள் வாங்க முடியும் என்பதை இந்த குழுவின் தலைவராக இருக்கின்ற KR அவர்களிடம் தினமும் சந்தித்து பேசி மற்ற வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த அணி மாபெரும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்து இந்த அறிவு விழாவில் என்னை அழைத்து இவர்களெல்லாம் அறிவுப்படுத்த வாய்ப்பளித்தவங்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி KR அணி வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.